வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இந்த வீடியோவில் நம்ம 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நட்சத்திர தொடர்புகள், பாவத் தொடர்புகள் மற்றும் கிரக தொடர்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத வருசலாக வரக்கூடிய வீடியோக்களில் 27 நட்சத்திரத்துக்கும் பார்க்க போகிறோம். இதில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் அமைஞ்சிருக்குது. அதுக்கு நேர் 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் முதல் நட்சத்திரம். அதே மாதிரி விருச்சிக ராசியில் முதல் நட்சத்திரமாக ஆரம்பிக்கிறது சித்திரை. அஸ்வினியில் மொத்தம் 4 பாதம் இருக்குது. அந்த 4 பாத அளவுக்கு துலா ராசியில் எடுத்தோம்னா சித்திரை 3 4 சுவாதி 1 2. அப்போ சித்திரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கொடுப்பினை நட்சத்திரங்களுக்குள்ளே வந்துடுது. அப்போது இந்த சுவாதியோட கர்ம நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது புனர்பூசம் அவிட்டம். சித்திரையினுடைய கர்ம நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது திருவோணம் திருவாதிரை. அப்போ இந்த 6 நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம். இதில் வரன் ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகத்தில், பெண்ணுக்கு ஆண் ஜாதகத்தில், கணவன் மனைவியாக வரக்கூடியவங்க ஜாதகத்தில் லக்னம் அல்லது லக்ன அதிபதி அல்லது சந்திரன் இந்த 3 பேரும் திருவாதிரை சித்திரை திருவோணம் சுவாதி புனர்பூசம் அவிட்டம் இந்த நட்சத்திர சாரங்களில் நின்னாங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தக்கூடிய ஜாதகம். ரெண்டாவது, லக்னம் கன்னி லக்னமாக இருக்குதா அல்லது கன்னி ராசியாக இருக்குதா, லக்னாதிபதி கன்னி ராசியில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவதாக பாவ சேர்க்கைகள். எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னாதிபதி 3ஆம் பாவத்தில் அல்லது 6ஆம் பாவத்தில், 3ஆம் அதிபதி லக்னத்தில், 6ஆம் அதிபதி லக்னத்தில் அல்லது 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்கிறது. இந்த மாதிரி 1 3 6 பாவ சேர்க்கை கிரக சேர்க்கைகள் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஜாதக அமைப்பு. கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதி 3ஆம் அதிபதி புதன். இப்போது லக்னாதிபதி யாரோ அவர் புதன் கூட சேர்ந்திருந்தாலும் நமக்கு சேர்க்கக்கூடிய ஜாதகம். இந்த லக்னாதிபதிக்கோ புதனுக்கோ 3ஆம் அதிபதியினுடைய தொடர்பு கிடச்சிதுன்னா இன்னும் வலுவான ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு பொருத்தம் பார்க்குறீங்க, ஒரு வரன் தேடுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த கொடுப்பினை இருக்குதா அப்படிங்கிறத நாம் ரொம்ப ரொம்ப மெயினாக பார்க்கணும். அப்போது லக்னம் கன்னியாக இருக்குதா அல்லது ராசியா, லக்னாதிபதி கன்னி ராசியில் இருக்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த 6 நட்சத்திரங்களில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது இரண்டாவது அமைப்பு. மூணாவது, 1ஆம் பாவம் 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் இதனுடைய தொடர்பு ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறது. நாலாவது, கிரகங்கள்னு எடுக்கிறப்போ 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி புதன் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறாங்களா, 3ஆம் இடத்துக்கு புதனே அதிபதியாக வரலாம். அப்படி வந்தால் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிடுவார் புதன், அந்த ஜாதகத்துக்கு தொடர்பும் வந்துடுவார். அப்படிங்கிறப்போ இந்த அமைப்புகளில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு வரன் தேடுறீங்க, இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஜாதகத்தை இணைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் அடுத்த நட்சத்திரத்துக்கு திருமண கொடுப்பினை பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.